வெளியே இருக்கும் சிலர் இந்த விமான நிலையத்தில் பல சந்தேகங்களை எழுப்பி வருகிறார்கள். ஒரு அரசாங்கம், அதுவும் திராவிட நாயகன் அவர்களின் அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னர் மிகுந்த உன்னிப்பாக அந்த திட்டத்தின் அந்த செயல்பாடுகளை எப்படி செய்ய முடியும், எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்பதை எல்லாம் தீர ஆராய்ந்து பிறகு இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள் என்பதை மட்டும் இங்கே கூறி, நிச்சயமாக ஒசூரில் புதிய விமான நிலையம் அமையும் என்று உறுதியாக கூறுகிறேன். முத்தமிழர் கலைஞர் அவர்களின் காலத்திலேயே ஒசூர் பகுதிக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் டிவிஎஸ் போன்ற பெருநிறுவனங்களை அங்கே கொண்டு வந்து சேர்த்தார். இப்பொழுது ஒசூர் 2.0 என்று சொல்லும் அளவிற்கு ஒசூருக்கு புதிய விமான நிலையத்தை ஒதுக்கி அறிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே புதிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு பெரிய புரட்சியை கிக் ஸ்டார்ட் செய்திருக்கிறார். வெளியே இருக்கும் சிலர் இந்த விமான நிலையத்தில் பல சந்தேகங்களை எழுப்பி வருகிறார்கள். ஒரு அரசாங்கம், அதுவும் திராவிட நாயகன் அவர்களின் அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னர் மிகுந்த உன்னிப்பாக அந்த திட்டத்தின் அந்த செயல்பாடுகளை எப்படி செய்ய முடியும், எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்பதை எல்லாம் தீர ஆராய்ந்து பிறகு இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள் என்பதை மட்டும் இங்கே கூறி, நிச்சயமாக ஒசூரில் புதிய விமான நிலையம் அமையும் என்று உறுதியாக கூறுகிறேன். தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கும் தொடர்ந்து அவர் திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். நம்ம அவை முன்னோருக்கு ஒரே ஒரு சின்ன செய்தி அது சொல்லணும், அப்புறம் அவருக்கு வச்சுப்பாரு. அதனால வேலூரில் உள்ள டெல் மற்றும் மைமண்டலம் பகுதியில் சிப்காட் உருவாவதற்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன. வேலூரில் புதிய டைடல் நியோ பார்க் அது துவங்கும், அந்த பணியும் வெகு விரைவில் துவங்கும். வெகு விரைவில் திறப்பு விழா நடக்கும். இந்தியாவில் முதலீடு செய்ய எல்லோரும் முன்வரும் போது பல நிறுவனங்கள் இன்வெஸ்டர்ஸ் இங்கே வரும்போது முதல் கதவு அவங்க தட்டுறது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த அலுவலகமாகத்தான் இருக்கிறது. ஆகையால் தான் இன்று டாடா, ஜாகுவார், லேண்ட் ரோவர் போன்ற பெருநிறுவனங்கள், அது ராணிப்பட் போன்ற வட மாவட்டங்களுக்கு அங்கே சென்று அவர்களுடைய புதிய நிறுவனங்களை துவங்குவதற்காக 9,000 கோடி ரூபாயில் 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் இந்த மகத்தான நிறுவனம் டாடா, ஜாகுவார், லேண்ட் ரோவர் வாகன தயாரிப்பு நிறுவனம் இங்க வந்து சேர்ந்திருக்கிறது. அது ஒரே ஆண்டுல வின்ஃபாஸும் வருது, டாடா லேண்ட் ரோவர் ஜேஎல்ஆரும் வருதுன்னா இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணம். பேரவைத் தலைவர்களே, இது போன்ற ஒரு நிகழ்வு இதுவரை தமிழகத்தில் நடந்ததில்லை. இப்பொழுது தூத்துக்குடி, சென்னை, கோயம்புத்தூர், ராணிப்பேட்டை, ஒசூர் என்று 5 ஆட்டோமொபைல் ஹப்ஸ் கொண்ட ஒரே நாடாக மாநிலமாக நமது தமிழ்நாடு என்று விளங்குகிறது. இதை தாண்டி இந்த வெறும் ஆட்டோமொபைல்ல மட்டும் இல்ல, உற்பத்தி துறையில் மட்டுமில்லாமல் சேவை துறையிலும் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வருகிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கடந்த ஒரே ஆண்டில் ஹிட்டாச்சி எனர்ஜி, யூபிஎஸ், அடிடாஸ், குவால்காம், அக்கார்டிஸ் போன்ற பல உலக பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் தங்கள் உலகளாவிய திறன் மையங்களை ஜிசிசி இங்கு அமைத்து வருகிறார்கள். எனவே மிகப்பெரிய வளர்ச்சியை, அனைத்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அனைத்து செக்டர்லயும் கண்டு வருகிறது நமது தமிழ்நாடு. Honorable Speaker, sir, this year has also seen a historic office space absorption in Chennai, which highlights the huge influx of GCCs into Chennai. This government is taking all efforts to showcase Chennai as the fintech hub of India. The new fintech towers construction has commenced and 2 adjacent plots have also been allocated to 2 major players in the market. The development will give a huge boost to the fintech ecosystem in Chennai. முக்கியமான செய்தி இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே பதிவு செய்கிறேன்.